இங்கே மேலே தெரிகிற ஃபோட்டோவை பாருங்கள். இதில் ஒரு பையன் ஆன்சர் சொல்கிற மாதிரி வந்திருக்கு. அந்த பையன் ஆன்சர் சொல்கிறான், மேத்தமெட்டிக்ஸை ஒன் லைனில் டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறதுக்கு. மேத்தமெட்டிக்ஸ் இஸ் ஒன்லி சப்ஜெக்ட்ஸ் ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் அன்டில் நவ். ஹவு கேன் 1000 people multiplied by 0 be 0 people? Where did 1000 people go? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மல்டிப்ளேஷன்னா என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மல்டிப்ளேஷன்னா எப்படி அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சுக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட 100 பேர் இருக்கான். அவன் ஒவ்வொரு ஆளுக்கும் நீங்கள் 10 ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க. அப்போ நான் மொத்தமாக நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு கேட்டான்னா, நமக்கு 100 × 10 போடுவோம். 100 × 10 என்ன வரும்னா 1000 வரும். ஸோ நீங்கள் சம்பளமாக எவ்வளோ கொடுத்துருப்பீங்க? 1000 கொடுத்துருப்பீங்க. இப்போ 1000 கொடுத்துட்டீங்க. இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸை மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன குவான்டிட்டின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று எவ்வளவு பேர் எவ்வளவு சம்பளம் அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணுறோம். ரெண்டுமே வேறு வேறு குவான்டிட்டிஸ். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரே குவான்டிட்டியாக இருந்தால் தானே உங்களுக்கு டவுட் வரும். 2 வேறு வேறு குவான்டிட்டியாக இருந்தால் தானே தப்பாக வரும். இப்போ ஒரே குவான்டிட்டியாக எடுத்துக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட 10 கொத்தனார் இருக்காக. ஒவ்வொருத்தருக்கும் 2 சித்தாள் மணிக்கு நம்ம அனுப்புகிறோம். மொத்தம் எத்தனை சித்தாள் வேணும்னு கேட்டிங்கன்னா 10 × 2. ஏன்னா மொத்தம் சித்தாள் ஒவ்வொரு ஆளுக்கும் 2 சித்தாள் கொடுக்குறோம்னா 2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்னா 10 × 2 நமக்கு 20 சித்தாள் வேணும். புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா நமக்கு 20 சித்தாள். இப்போ இந்த கொஸ்டினை நம்ம இப்படி புரிஞ்சுக்குவோம். எப்படின்னா, இவன் கேட்ட கொஸ்டினையே நம்ம புரிஞ்சுக்குவோம். மொத்தமாக உங்கள்கிட்ட 10 கொத்தனார் இருக்காக. ஒரு கொத்தனாருக்கு கூட நம்ம ஒரு ஆளை கூட அனுப்பலை. 0 people, 0 சித்தாளை தான் நம்ம அனுப்புகிறோம். 0 சித்தாளை தான் அனுப்புகிறோம்னா ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளோ சித்தாள், மொத்தமாக எவ்வளோ சித்தாள் நமக்கு தேவைப்படுவோம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே அதே மல்டிப்ளேஷன்ஸ் 10 × 0. மொத்தம் எத்தனை சித்தாள் வேணும் தான் நம்ம கணக்கு சொல்லுவோமே தவிர்த்து எவ்வளவு கொத்தனார் இருப்பான்னு நம்ம கணக்கு பண்ண மாட்டோம். அந்த 10 கொத்தனார் அப்படியே தான் இருப்பான். சித்தாள் நமக்கு தேவையில்லைன்னு தான் ஆன்சர் சொல்லுவோம். ஸோ அப்போ நான் அந்த 0ங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா சித்தாளை தான் மென்ஷன் பண்ணுது தவிர்த்து யாரை மென்ஷன் பண்ணல, அந்த கொத்தனாரை மென்ஷன் பண்ணல. அதே தான் இங்கேயும் நம்ம 1000 பீப்புளுக்கும் 0 ரூபி கொடுக்குறோம். ஒவ்வொருத்தர் கையிலையுமே 0 ரூபி காஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். மொத்தமாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் கையில் எவ்வளோ இருக்குன்னா எந்த அமௌண்ட்டுமே இல்லை. அதை தான் நம்ம 0ன்னு சொல்லுவோம். 0 ரூபி இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போனா மொத்தமாக அந்த 1000 பேர்த்திட்டையும் எவ்வளோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1000 × 0 0. 0 ரூபி அவங்க எல்லாத்தோடையும் சேர்த்து இருக்கும். யார்கிட்டையுமே பணம் இருக்காது அப்படிங்கிறது தான் குறிக்கும். 0 people and 1000 people எங்கே போனாங்கிற கேள்வி இங்கே வராது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி நம்ம டிவைட்லையும் நிறையா பேர் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. டிவைட்லையும் இதே மாதிரி தான் கேட்பாங்க. உங்ககிட்ட 100 பேர் இருக்கான். மொத்தமாக 1000 மாம்பழம் இருக்குன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளவு மாம்பழம் போகும் அப்படின்னு கேட்டானா நம்ம மொத்த மாம்பழம் டிவைடு பை எவ்வளவு பேர் இருக்கான் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போனா நமக்கு என்ன வந்துடும், ஒவ்வொரு ஆளுக்கும் 10 மாம்பழம் போயிடும். இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சு பண்ணும்போது இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழாது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கணக்கை தப்பாக போட்டு இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.